என் பேர் துர்ராசுங்க. அதவத்தூர் பள்ளக்காடு இந்த ஊரோட பேர். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் இங்கே விவசாயம் பண்ணுறோம். எங்கள் அப்பா பேர் ராமசாமி, அவரோட பையன் நான். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இனந்திரன் அதிகப்படியாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் நிற்கிற இந்த ஃபீல்டு வந்து ராணிப்பூங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. நான் போட்டிருக்கிற வெரைட்டி கற்பூரவல்லி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழை சாகுபடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிர் சாகுபடி. தோட்டக்கலை பயிரில் வந்து பல உற்பத்தி அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு பயிர்னு கேட்டிங்கன்னா வாழை தான். ஒரு வாழை விவசாயிக்கு வாழை என்பது மேஜை மீது வைக்கப்படும் ஒரு பழம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒரு சின்னம், ஒரு வாழ்வாதாரம். அந்த ஆதாரம் பற்றி போய்விட்டால் என்ன ஆகும்? இப்போ வாழையை பொறுத்தளவு பெயரூட்டச்சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமான அளவில் தேவைப்படுது. அதில் தலை மணி சாம்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு 200 கிராம் தலைச்சத்து தேவைப்படுது. ஒரு 30லேருந்து 40 கிராம் வந்து மணிச்சத்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 350லேருந்து 450 கிராம் வரைக்கும் பொட்டாஷ், அதாவது சாம்பல் சத்து தேவைப்படுது. வாழையை பொறுத்தவரை தலைச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இலை வந்து பச்சையம் இல்லாமல் வெளுத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிச்சத்தை பொறுத்தளவு வாழையில் ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துன்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் பட் அது எசென்ஷியல் நியூட்ரியன்ட்டு. அடுத்தது வந்து பொட்டாஷ். அந்த பொட்டாஷ் பற்றாக்குறை அறிகுறி எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம பொட்டாஷ் சரியான அளவு கொடுக்கல அப்படின்னா முதல்ல வந்து அடியில வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக போகும், ஒரு ஆரஞ்சு மஞ்சள் கலர் தோணும். வசந்தி, ராமசாமி மற்றும் அவர்களின் சகோதர சகோதரிகள் தங்கள் உற்பத்தியை அதிகரிக்க உதவுவதற்காக IPL அக்ரோனா NPK 16:16:16 தயாரித்துள்ளது. வாழைப்பயிரின் தரத்தையும் அதன் விளைபொருளின் ஆயுட்காலத்தையும் மேம்படுத்த அக்ரோனா 16:16:16 வாழைக்கு அத்தியாவசியமான ஒன்று. இது வெளிர் பழுப்பு நிறத்திலும் தடையின்றி உபயோகப்படுத்தும் விதமாக இருக்கும். அக்ரோனாவில் மொத்த பாஸ்பரஸில் 75% நீரில் கரையக்கூடியது, 16% P2O5 12%. அதனால் இது எளிதாகவும் விரைவாகவும் பயிர்களுக்கு கிடைக்கிறது. அக்ரோனாவின் ஒவ்வொரு துகள்களிலும் ஒரே அளவில் ஊட்டச்சத்து இருக்கின்றது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற மேக்ரோ ஊட்டச்சத்துக்கள் சீரான முறையில் இருப்பதால் அக்ரோனா 16:16:16 வாழை விவசாயிகளுக்கு பெரும் வகையில் உதவி அளிக்கிறது. இதை தவிர இது மேலும் நேரத்தையும் தொழிலாளர்களுக்கான செலவையும் மிச்சப்படுத்துகிறது. அக்ரோனா 16 பயன்படுத்துக்கு அப்புறம் உங்க வாழை எப்படி இருக்குது? தார்லாம் நல்லா கலர்லாம் நல்லா வெயிட் சார், கலர்லாம் வரும், பழம் காய் கலர் எல்லாம் நல்லா அதிகமான காய் எண்ணிக்கை இருக்கு. நல்ல தரமானதும் மண்ணுக்கு வந்து சீக்கிரம் எடுத்து கொடுக்குது. தண்ணி இருக்கு. அந்த அக்ரோனா 16 IPL 16 முன்னாடி யூரியா பொட்டாஸ்லாம் கலந்து வச்சுக்க சேர்த்து வைக்கிறேன் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால. ஆமாம் சார். சரிங்க. உற்பத்தியின் தரம் அதிகரிப்பது மட்டுமின்றி வாழை குலையின் தரம், எடை, உறிஞ்சும் தன்மை மேம்பட்டுள்ளதால் சிறந்த தரமான பழம் கிடைக்கிறது. இலை சீக்கிரமாக விரிவடைவதால் இலை காம்புகள் விரைந்து வளர்ச்சி அடைவதற்கும் நீளமாக வளர்வதற்கும் உதவுகிறது. இது இலைகளுக்கு போதுமான விரைப்புத்தன்மையை அளிக்கிறது. இதனால் வேகமாக காற்று அடிக்கும் போதும் இலைகள் எளிதாக கிழிவதை தடுக்கிறது. வாழைத்தண்டுகள் சிறந்த வளர்ச்சி அடைகின்றன. இலைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. வேர்கள் வலுவடைவதாலும் பூக்கள் விரைந்து பூப்பதாலும் பயிர்கள் சீக்கிரமாக முதிர்ச்சி அடைகின்றன. பூச்சிகளின் தாக்குதல் குறைவாக இருப்பதால் பயன்படக்கூடிய உற்பத்தியின் அளவும் அதிகரிக்கிறது. இன்னைக்கு இப்போ ஈல்டு எப்படிங்க இருக்கு? ஈல்டு நல்லா இருக்குங்க. காயே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஷைனிங்காக இருக்கும், கலராகவும் இருக்கும். அதே மாதிரி சாம்பல் சத்து ஃபுல்லாக இருக்கும். சோடைக்கே வேலை இல்லை. காய் வந்து சோடையாக ஒன்று விழுவும் முன்னேலாம். இப்போ எல்லாம் அது கிடையாது. இந்த IPL கம்பெனி நல்லா டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. விவசாயத்தை பொறுத்தளவு நல்லா இருக்குது. நான் நெல்லாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் சரி, அழுகல் சுத்தமாக இல்லை. இப்போ அந்த இதில் எல்லாம் நல்லா இருக்கு. 1 ஹெக்டேருக்கு விற்பனை செய்யக்கூடிய வகையில் நல்ல தரமான குலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பயிரின் நிலை மற்றும் அதன் ரசாயன தன்மையின் அடிப்படையில் தரத்தில் மேம்பாடு இருப்பதால் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. இந்த 3 வருஷமா இது வச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா ஈல்டும் நல்லா இருக்கு, வெயிட்டு நல்லா இருக்கு. காய் முதல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கும். இப்போ நல்லா அந்த உரம் வச்சதுக்கப்புறம் காய் நல்லா வாட்டமாகும், நல்லா வளர்த்தியாகும், சத்து கூட இருக்குது. முதல்லாம் 10 கிலோ தான் தார் வரும். இப்போ இந்த உரம் வச்சதுக்கப்புறம் ஒரு 12 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ கூட தான் வருது. ஆக்சுவலாக அந்த உரத்தை பற்றி ரொம்பவே எல்லாம் திருப்தியாக நல்லா இதை தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்ரோனாவின் ஒவ்வொரு நுட்பமும் பயிரின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. IPL அக்ரோனா NPK 16:16:16 பயன்படுத்துவதால் மேலே கூறிய அனைத்தும் சீரான முறையில் கவனிக்கப்படுகிறது. நமது வாழை விவசாயிகளே இதற்கு சான்றளிக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரோனா 16 இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து வாழைக்கு வச்சுருக்கேன். வாழை வந்து நல்ல
இதில் பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாஷு, சூப்பருக்கு பதிலாக இதை 3யும் ஒரே இதில் இருக்கிறதுனால இது வைக்கிறதுனால செலவும் கம்மியாக இருக்குது. ஏதாவது அவங்க கொடுத்த மாதமாக ஐபிஎல் இப்போ ஒரு 5 மூட்டை உரம் வச்சுருக்கேன். இன்னும் 2 தரம் ஏதாச்சும் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே எடுத்து வைப்பாங்க. எங்கள் குடும்பமும் இப்போ நல்லா இருக்குதுங்க. அதனால் நான் பயன்படுத்துறது இல்லாமல் என்னோடய சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாயிகளையும் நான் அக்ரோனா 16 பயன்படுத்தவரும் நான் பரிந்துரை செய்கிறேன். அதெல்லாம் என்னோட நண்பர்களும் அதை பயன்படுத்துறதை நான் கண்முன்னு பார்த்துருக்கேன். ஓரளவு எங்களுக்கு லாபமும் கிடைக்கிது. ஐபிஎல் வரதான் வருங்காலத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம். நல்லாவே எங்களுக்கு ஈல்டு கொடுக்குது. இது வரலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நெல் நடவு செஞ்சேன். இப்போ வந்து முதல் வாழை வச்சுருக்கேன். பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் உரமெல்லாம் போட்டு வாழ்க்கை முன்னேற்றத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவு விவசாயம் மூலம் அப்பா பண்ண பிறகு நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். விவசாயம் ஒரு முயற்சியில் பண்ணி ஓரளவு நல்ல நிலைமை கொண்டு போயிட்டுருக்கோம். கவர்ச்சி இல்லாமல் கவர்ந்து இருக்கிறது. இந்த 16 NPK உரம் பயன்படுத்தின காரணத்தினால நாங்கள் சிறந்த விவசாயம் வருவதற்கு எங்களுக்கு ஒரு முற்கோடியாக இருக்கிறது. இதில் எங்கள் நண்பர்களையும் பயன்படுத்த சொல்கிறோம். அவங்களும் பயன்படுத்தி பார்த்து சிறப்பாக இருக்கிறனால என்னோட மூலம் நாங்கள் கலந்துரையாடல் செய்திருக்கிறோம். பல முறைகள் பேசி பார்த்ததுலேயும் நல்ல முறையாக இருக்குது. அதனால் அக்ரோனா 16 NPK சிறந்த உரம் என்று நாங்கள் விவசாய முறையில் நாங்கள் சிறப்பிட செய்கிறோம். அதனால் எங்களுக்கு இதை சான்றிதழ் தரத்துக்கு எங்களுக்கு மகிழ்வாகவும் இருக்கிறது. இதனால் நாங்கள் வந்து சிறந்த வாழ்வைக்கு சிமுண்டோலாக இருக்க நாங்கள் அக்ரோனாவோட மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவோம் என்பதை சொல்வதை சிறந்து கடமைப்பட்டவனாக இருக்கிறாங்க. அநேகமாக நாங்கள் ஐபிஎல் உரம் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் யூரியா, பொட்டாஷு, 16 எல்லா உரங்களும் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணுறோம். இதை வச்சு என் குழந்தைங்களையும் எல்லாத்தையும் மேரேஜ் பண்ணி எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கோம். அதிக முறையாக எடுத்து சிறிய விவசாயம் பண்ணி இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து ஐபிஎல் நிறுவனத்தோட தொடர்ந்து வேலை செய்கிற ஒத்துழைப்பு தரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது. இதில் வைத்து வருமானத்தை வைத்து என்னோடய பிள்ளைக்குட்டிகளையும் என்னுடைய எல்லா குடும்பங்களும் இதில் சார்ந்து வளர்ந்து முன்னுக்கு வரத்துக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது. பின்வரும் காலங்கள்லையும் ஐபிஎல் நிறுவனங்களை பயன்படுத்தி விவசாயத்தை முன்கோடியாக வரத்துக்கு விருப்பப்படுறேன். அதுக்குள்ள முயற்சியில் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எங்கள் வாழ்வாதாரம் இதனால் உயர்ந்திருக்கிறது. ஓரளவு எங்களுக்கு லாபமும் கிடைக்கிது. ஐபிஎல் வரதான் வருங்காலத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம். நல்லாவே எங்களுக்கு ஈல்டு கொடுக்குது. ஐபிஎல் என்றாலே விவசாயிக்கு, விவசாய குடும்பங்களுக்கு, நாட்டிற்கு என்று பொருளாகும். ஐபிஎல் விவசாயிக்கு விவசாயியின் விவசாயியால் ஐபிஎல் உரங்கள் புத்திசாலி விவசாயிகளின் விருப்பம். உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் மகிழ்ச்சி.